வணக்கம் நண்பர்களே, என்னை ஃபாலோ பண்ணுற அதேமாரி எனக்கு லைக்கு கமெண்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம்ப்பா. உங்கள் வைகை மீனவன் கரட்டுப்பட்டி பொன் சிவா. அதேமாரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல இப்போ நான் ஏன் நின்று இந்த வீடியோ எடுக்கிறனோ அதே இடத்துல நின்று ஒரு வீடியோ போட்டேன். அதாவது மது போதையில் அவங்க எப்படி நடந்து போனாங்க அப்படின்றத சொல்லி, அதில் ரெண்டு நண்பர்கள் ரொம்ப ஓவரானில், அதாவது ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தையை வச்சு, அவனோட முகத்தோற்றத்தை வச்சு ஒரு தப்பானவன் இவன் வந்து இப்படித்தான் இருப்பான் அப்படின்றத ஒரு கட்டாயத்துக்கு எப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பால்பாண்டின்ற ஒரு நபர், அவர் என்ன செய்வார்னா, காலையில் எந்திரிப்பார். அவர் எங்கே இருந்தாலும் சரி, நான் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களே, நான் எங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு கோட்ரு கொஞ்சம் கஞ்சா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். நான் கஞ்சாவும் சாராயத்தையும் குடிச்சிட்டு தான் வீடியோ போடுறேன். அடுத்து இன்னொரு நண்பர், அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு காலையில் ஒரு கோட்ரு, மத்தியானம் ஒரு கோட்ரு, சாயந்தரம் ஒரு கோட்ரு, நைட்டு 10 மணிக்கு ஒரு கோட்ரு, எனக்கு 4 நேரம் ஒவ்வொரு கோட்டராக வாங்கி கொடுத்துருவார். ராஜான்ற நண்பர், நம்ம ஃபேஸ்புக்கில் வரவங்க இருப்பா. அதேமாரி ராஜா அப்படின்ற ஐடியில் உள்ளவர். இப்போ நான் ஒரு 3 பேர் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க, ஒரு 4-5 பேர். நல்லா கமெண்ட்டு, பரவாயில்ல. அதாவது ஒரு மனிதனோட முகத்தோற்றம், பேச்சு, இதுகளை வச்சு நான் இப்படித்தான் இருப்பான்லாம் யாருனாலையும் கவனிக்க முடியாது. அப்படி கணிச்சுக்கு நீங்கள் எழுதுறதுல எனக்கு ஒன்று என்னமோ சொன்னவர்களே, எது குறைய போகிறதில்ல, தேய போகிறதில்ல, எழுதிக்கிங்க. என்னமோ என்னையோட இதை சொல்கிறீங்க. இந்த தேனி ஜிஹெச் முன்னாடி தான் நிற்கிறேன், அதாவது காணாவளை ஜிஹெச் முன்னாடி. நாளைக்கு நியூ இயர்னு சொல்லி நோயாளியே அவ்வளவு படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே. எப்போ உள்ளே இருக்க டாக்டரா, நர்ஸா, கம்பவுண்டரா யாருன்னு தெரில. ஏன்னா வெளி ஆட்கள் போய் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. உள்ளே நம்ம போய் வீடியோ எடுத்தோம்னாலும் பிரச்சனை ஆயிரும். வெடிகளை போட்டுக்கிருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்க யாரையும் காணா. ஆனால் நான் ஒரு வீடியோ, ஒரு 2 பேர் தண்ணியை போட்டு மது போதையில் ஷூவை தூக்கி கையில் பிடிச்சி போனாங்க. ஒருத்தன் பைக்கை ஏனை நுப்பாட்டினா அப்படின்னு தெரியாமல் ராவணியா அப்படின்னதுக்கு என்னைய கஞ்சா குடிக்கி, மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ 4 ஓட்டர் குடிச்சிருப்ப, இன்னும் நீலாம் உன் பேச்ச நீ எத்தனை கோட்டரை குடிச்சு பேசுகிறேன்னு தெரியல. இப்படியே அடுத்த மேலே பழைய போட்டுக்கே திரிங்க, ஒன்றும் தப்பு இல்லை, பேசு. ஏன்னா நாடு அப்படி தானே இருக்குது, தமிழ்நாட்டில். இப்போ எவன் குடிச்சிட்டு போகிறேன், எவன் குடிக்காமல் போகிறேன்றது யாருக்கு தெரியும்? இப்போ நான் மட்டும் என்ன வெதி விளக்கு? இப்போ என் மூஞ்சியும் என்னோடய வார்த்தையும் பார்த்தா குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி தான் தெரியும் நண்பர்களே. இதுதான் தெரியும். என்ன செய்கிறது? என்னோட சில விஷயங்களை மறக்கிறதுக்கு வீடியோ போடுறேன். பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி விட்றீங்க. நன்றி. இதேமாரியே கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போலதான் உள்ள போய் ஒரு வீடியோ போட்டுருவோமா? நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை 2 நாளுக்கு பிறகு இந்த வீடியோ.